Hello friends, welcome to Arva Mesa Kodva Parva. நான் விஜயலட்சுமி துளசி பேசுறேன். So இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொடுத்தேன். அதெல்லாம் காயின் பரோட்டா அந்த மாதிரிலாம் செய்து கொடுத்தேன். So இன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்டா ஒரு ஸ்வீட்ஸ் செய்ய சொல்லலாம்னு பார்க்கறேன். குலாப் ஜாமுன்ன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். அதை வந்து எல்லா கல்யாணத்துலயும் இருக்கும் வித் வனிலா ஐஸ்கிரீமோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்குதுன்னு எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். அதுவும் எப்படின்னா நம்ம கோவாலாம் போட போறது இல்லை, மில்க் பவுடர் வச்சு செய்யறத பத்தி சொல்லி கொடுக்க போறேன் நான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கனமாக இருக்க வெசல் எடுத்துன்னு இருக்கேன். அதில் வந்து 4 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். 4 டம்ளர் சர்க்கரையும் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அந்த குலாப் ஜாமுனுக்கு வேண்டிய ஜீரா. ஸோ இதை என்ன பண்ணோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே இதை வந்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை மெல்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மெல்ட் ஆகிட்டு நம்ம வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த ஜீரா வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் ஊற்றினோன்னா குலாப் ஜாமுனுக்கு வேண்டிய ஜீரா ரெடி ஆகிடும். நான் இப்போ வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு 2 டீ கப்புன்றது நான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். நான் இதுதான் வந்து எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறது. நான் இதில் வந்து நான் 2 டீ கப் வந்து மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். மில்க் பவுடர் வந்து எவ்ரிடே ரிச்சோ இல்லை அமுல்யா, நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து அமுல்யா மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். நான் எவ்ரிடே ரிச்சில் கூட நான் செய்வேன். நான் ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி 2 கப்பு வந்து அந்த டீ கப்லேயே நல்லா ஹீப்பாக வந்து மைதா எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம்ஸ் பட்டர். இது வந்து சால்ட் எல்லாம் இல்லை, பிளெயின் பட்டர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வனிலா எசன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு மூடி ஊற்றினா போதும் இதில் மொத்தத்துக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்துன்னு இருக்கிறேன். இல்லாமல் வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இதில் என்னன்னா, நம்மளுக்கு வந்து கர்டு எடுத்துருக்கேன். இப்போ கர்டு வந்து நான் மில்கி மிஸ்ட் கர்டு வாங்கியிருக்கேன், இல்லை வீட்டில் செய்த கர்டாக கூட இருக்கலாம். அந்த வே வாட்டர்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ புளிச்ச தயிர்லாம் வேணாம், ஃப்ரெஷ் கர்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் போட்டு பிசைஞ்சிங்கன்னா ஜாமுன் வந்து நல்லா பல்ஜ் ஆகிட்டு நல்லா உள்ளெல்லாம் ஜீராலாம் எடுத்துட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய இந்த ஸ்டீல் வெசல் எடுத்துனுக்கிறேன். ஸோ வெசல் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நம்ம கையை விட்டு பிசைகிறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு நான் வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் இந்த மில்க் பவுடர் 2 கப்பு. ஸோ இதை வந்து இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைதாவும் 2 கப்பு தான் சொல்லியிருக்கேன், இல்லைனா 8 டேபிள் ஸ்பூன். ஸோ இதை போட்டுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 ஜாமுன்ஸ் வரும். இவ்வளோ பெரிய சைஸ், ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸில் 80 to 90 பீசஸ் வரும் இந்த மாதிரி 2 கப்பு போட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து இதில் எடுத்து வச்சிருந்த 1.5 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுறேன். இது வந்து ஆப்ப சோடா தான். நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டரையும் வந்து நம்ம இதில் போட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கையிலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. ஸோ இந்த பட்டர்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. கொஞ்சம் மாவு போட்டு எடுத்திங்கன்னா அது பட்டர் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு முதல்ல வந்து இந்த மாவு வந்து ப்ளெயினாக நம்ம கர்டு ஆட் பண்ணாமல் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை 4 போட்டிருக்கேன். நான் இதை வந்து முதல்ல நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கோங்க. ஸோ தட் இந்த பட்டர்லாம் வந்து இந்த மாவில் நல்லா பெசஞ்சிடும். ப்ளஸ் மில்க் பவுடர் அண்டு மைதா ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். பேக்கிங் பவுடர் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து அங்கங்கே இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா வராது. எக்ஸஸாக பேக்கிங் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால்ஸ் எல்லாம் உடஞ்சிரும். ஜாமுன் செய்யும் போது எண்ணெயில் போடுறோம், நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன், நெய்யெல்லாம் கிடையாது. ஆர்டினரி கோல்ட் வின்னர் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் ஒரு less than 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம விரலில் வச்சு இப்படி பண்ணோன்னா பாருங்கள் எல்லாமே அந்த பட்டர் எல்லாம் கலந்துடுச்சு. இப்போது திக்கு கர்டை போட்டு நம்ம பிசையணும் திருப்பி. அது எப்படின்னா சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி பிசையணும். ரொம்ப அழுத்தி பிசையணும் அந்த மாதிரிலாம் கிடையாது, சும்மா சாதாரணமாகவே லூஸாக பிசைங்க. ஸோ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு கர்டு போடுறேன். நான் இந்த மாதிரி மில்கி மிஸ்ட் கர்டு இன்றைக்கி ஏதோ ஆஃபரில் இருந்ததுன்ட்டு இது வாங்கினேன். நான் இல்லைனா நான் வீட்டில் துவச்ச கர்டே யூஸ் பண்ணிப்பேன். இதில் வந்து இப்போதைக்கு நான் 2 ஸ்பூன் போடுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதோட அதிகமாக தான் தேவைப்படும். ஸோ இப்போ வந்து இதை வந்து கர்டு போட்டாச்சு. இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்கள் விரல்லையே மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு எவ்வளோ வேண்டியும், இதில் வந்து தண்ணியே ஊற்றுறது கிடையாது, நான் ஒன்லி கர்டு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எப்படின்னா மிக்சிலெலாம் போட்டால் அந்த பிளேட் இப்படி சுற்றும் இல்லையா, அதே மாதிரி நம்ம விரலில் வந்து நல்லா உள்ளே விட்டுட்டு இப்படி திருப்பினீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இன்னும் மாவு உதிரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கர்டு போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ கர்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த வே வாட்டர் இல்லாமல் திக்கு கர்டாக போட்டுக்கோங்க. ஸோ நான் இந்த கர்டு இவ்வளோ போடுறேன். இது வந்து இவ்வளோ தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கலாம். இதையே வந்து கலக்கிறேன். நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா இப்படியே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கடைசியில் இப்போ வந்து நல்லா ஒரு திரண்டு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்தில் வரும்போது மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது.
ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியுது இல்லையா, மாவு வந்து இப்படி வைப்பாருங்க எவ்வளோ கெட்டி மாயின் வருதுன்ட்டு. அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா. இதில் வந்து இன்னும் கொஞ்சோடு ஒரு அரை ஸ்பூன்னு கேர்டு ஊற்றிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி பார்த்து பக்குவமாக பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி கேர்டை போட்டுட்டிங்கன்னா சரியாக வராது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோலி சைஸில் பால்ஸ் பண்ணுவேன், அது பண்ணும்போது சரியாக வராது. ஸோ அதனால் இப்படி பண்ணுங்கள். நான் இதை வந்து உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இது மேலே 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு அது எப்படி உங்களுக்கு மாவு வருதுன்ற பதத்தை காட்டுறேன் நான். மீன் டைம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மாவு ஃபுல்லாக பிசைஞ்சிட்டேன். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா 5 மினிட்ஸ் பிரேக்குன்ட்டு, அந்த பிரேக்கில் தான் நான் இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே நெய் போட்டதுனால இப்போ கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள் ஒன்றுமே. அந்த மாவு முதல்ல இப்போ ஒட்டி இருந்தது, இப்போ வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், குட்டி குட்டி பால்ஸ் எடுத்துகிட்டு உருட்டணும் கையில். இது வந்து உருட்டுறதும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சைஸில் எடுத்துக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் எடுப்பேன். ஃபஸ்ட்டு எப்படி உருட்டுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. 2 உள்ளங்கையில் வந்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி ரவுண்டாக வரும், கிராக்ஸ் எல்லாம் இல்லாமல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 2 கையில் கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வெடிப்பு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா நல்லா மழன்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை பாவு காட்டுறேன் நான். இப்போ சர்க்கரை பாவு வந்து சர்க்கரைலாம் கரைஞ்சிட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்னும் இந்த மாவெல்லாம் உருட்டுறோன்னு இது வந்து கரெக்டான ஜீரா பொசிஷனுக்கு வந்துடும். ஒரு ½ ஸ்ட்ரிங் இருக்க இதில் இருந்தால் போதும், ரொம்ப ஒரு ஸ்ட்ரிங்கோ இல்லை 2 ஸ்ட்ரிங்கெல்லாம் வர வேணாம். இந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம சூடாக இப்போ சுட்டு போடும் போது ஜீராவும் ஆனில் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அதில் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எண்ணெயில் பொரிச்சிட்டு அதில் போடணும். ஸோ இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறேன். இந்த மாவு எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு பாயில்ஸ் மாதிரி செய்துட்டு காட்டுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஃபுல்லாக எல்லாமே பால்ஸ் நான் சொன்ன மாதிரி செய்திருக்கேன். இது எல்லாமே அந்த உள்ளங்கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வரும். நான் இதை வந்து எப்படி பண்ணணுன்றது பொரிக்கணுன்றது காட்டுறேன். மீன் டைம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணணும்னு சொன்னேன்ல பாருங்கள். இப்போ எல்லாம் பாயில்ஸ் எல்லாம் உருட்டினோன்னே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்படி ஊற்றினா தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும். இது வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு ½ டீஸ்பூனுக்கு வந்து இந்த ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுதான் இந்த ஜாமுனோட ஃப்ளேவர். இதில் ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா கசப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ½ டீஸ்பூன், ஏன்னா அது கான்சன்ட்ரேட்டட் அது. ஸோ அதை வந்து ½ டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஜாமுன் செய்யும் போது இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு பாயிலிங் கன்சிஸ்டன்சியில் போடும் போது இது அப்படியே ரீட்டைன் பண்ணணும். அப்பப்போ நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப செவந்து போயிட்டு தீஞ்சு போயிடும். ரொம்ப லோவில் வச்சிங்கன்னா பாயில்ஸ் வந்து வெடிக்கிறதுக்கு நிறைய கிராக்ஸ் விடுறதுக்கு சான்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு ஒன்று போடுறேன் நான். இது போடும் போது இப்போ இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கரண்டியில் வந்து இப்படியே மொல்லமாக இதை மூவ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த ஜாமுன் வந்து எல்லா பக்கமும் வந்து ஒரே மாதிரி கலரில் வரும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணாமல் இப்படி மூவ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பாயிலிங் கன்சிஸ்டன்சி இது தான், ஆயில் எவ்வளோ சூடு ஏறணுன்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹீட் ஆகுது பாருங்கள் அதில். ஸோ இப்படி வந்து நம்ம சுற்றி விடணும். இதை சுற்றி விட்டுனே இருந்தோன்னா எல்லாமே வந்து எல்லா சைட்லேயும் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி நீங்கள் ஒரே இடத்துல விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடில் வெள்ளையாகவும் ஒரு சைடில் ப்ரௌனாகவும் இருக்கும், ப்ளஸ் வேகவும் வேகாது ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணினே இருங்க. பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். இது ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த சூடில் வந்து அங்கே ஜீரா ரெடி ஆகின்னு இருக்குது, அதில் போட்டுருவேன் நான். ஸோ இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது ரெண்டும் ஒரே கலரில் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஜீராவில் போட்டுடணும். ஜீராவில் போட்டோன்னா அது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஊறிடும் அது. ஸோ மீன் டைம் வந்து நீங்கள் ஒன்றொன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணினே இருக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நான் ஒரு 2வது லாட் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. மீன் டைம் நான் வந்து இது மாதிரி ஒன்றொன்னா எல்லாத்தையும் போட்டேன். இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடு அடங்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க, லேசாக ஹீட் பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தி வைக்காதீங்க. நான் இப்போ இத்தனை பால்ஸ் போட்டதுனால ஹீட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கிராக்ஸ் வருது. ஸோ அதனால் ஹீட் ஆட் பண்ணுனா ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு இந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் 3 எடுத்துடுறேன் இப்போது கைக்கு வந்த வரைக்கும். இப்போ எடுத்துகிட்டு இதை அப்படியே எடுத்து இந்த ஜீராவில் போட்டுடணும்.
ஸோ போடும்போது பார்த்து போடுங்க, எண்ணெயில் வேலை செய்யும் போது கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. இப்போ நான் உங்களுக்கு அடுத்து எடுத்து பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுது. ஸோ அது அந்த ஜீராவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அது எல்லாத்தையும் ஊறிடும். அந்த ஜீராவில் இடம் கெப்பாசிட்டி இருக்க வரைக்கும் அதில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் ஊறினதை வந்து ஜாமுன்னு எடுத்துருங்க. அதில் ஒரு பாதி இதுக்கு அப்படியே உள்ளே சோக் ஆகிடுச்சுன்னா உள்ளே ஜீரா இழுத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். நான் அந்த ஜீரா அதில் ஊறினதுக்கு அப்புறமா எப்படி எடுக்கிறேன்றதும் காட்டுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கண்டெய்னரில் எவ்வளோ தூரம் பத்துமோ அவ்வளோ போட்டிருக்கேன். நான் மீன் டைம் வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் எவ்வளோ பெருசாக ஊறி இருக்கு. நான் போட்டப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றது தெரியும். எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் ஊறி இருக்குன்னு அர்த்தம். நம்ம போட்டதோட ஒரு 2 இன்ச்சு பெருசாக இருக்கு. ஸோ இது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து இப்படி நம்ம தட்டில் போடும்போது ஒரு மாதிரி அப்படியே உட்காரும் மொல்லமா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜீரா ஃபுல்லாக ஊறிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் போடும் போது பால் மாதிரி எகிராது, அப்படியே பொத்துன்னு உட்காரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் ஆகும் ஒன்று. ஸோ இப்போ இது வந்து நல்லா சூடாக இருக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வெனிலா ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஜாமுன் எடுத்துட்டேன். நான் இதுதான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஜீராவில் போட்டதுக்கப்புறமா எடுத்து ஜாமுன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்றது. அது இல்லாமல் வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே வந்து நம்மளுக்கு ஜீரா இறங்கி இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து கட் பண்ணுறேன். நல்லா கொதிக்குது இப்போது. இது சாப்பிட முடியாது, அதனால் நான் உங்களுக்கு அந்த எப்படி உள்ள ஜீரா இறங்கி இருக்குன்றதை காட்டுறதுக்காக பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஊறிட்டு இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூடாக சாப்பிடும் போது இருக்க ஃப்ளேவரே வந்து தனியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும்னு எனக்கு தெரியும். நீங்களும் ஃபீட்பேக்கில் சொல்வீங்க நிஜமாவே நல்லா வந்தது, தயிர் போட்டதோட சிம்டம்ஸே இல்லைன்னு சொல்வீங்க. ஸோ அந்த தயிரோட லைட்டு, அந்த ஃப்ளேவரு, க்ரீமு எல்லாம் சேர்ந்து அது நல்ல ஒரு கலவையோட ஜாமுன் வந்து பக்காவாக வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ இதை வந்து நீங்கள் பிளெயினாகவும் சாப்பிட்டு பாருங்கள், ப்ளஸ் வனிலா ஐஸ்கிரீமோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஜஸ்ட் கிவ் மீ யோர் ஃபீட்பேக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். பை.